தீபாவளிக்கு ஒரு நாள் தான் இருக்குது, இன்னும் முறுக்கு செய்யவே இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி முறுக்கு செய்யலான்னு சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். 1 கப் உளுந்து எடுத்து நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கு 4 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் 250 ml மெஷர்மெண்ட் கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவையும் நம்ம ஒரு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்த உளுந்தை நல்லா ஆற வச்சுட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ பொடிச்சு எடுத்த உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்ல மெலிசான ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் வர கப்பி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதை நம்ம முறுக்கில் சேர்க்கக்கூடாது. இப்போது சலிச்சு எடுத்துக்கிட்ட உளுந்த மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட 1 டீஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா உருக்கி சுட சுட இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயை கூட சூடு பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடு இருக்கும் போதே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணியோ இல்லை தேங்காய் பால் ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல மிதமான ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக முறுக்கு புளியே ஈஸியாக இருக்கும். அண்ட் முறுக்கு உடையாமையும் இருக்கும், எண்ணெயும் ரொம்ப பிடிக்காமல் இருக்கும். நல்ல பதமான ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உரலில் எண்ணெயை அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். நல்ல சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளியை நீங்கள் நல்ல ஒரு பலகாரங்களோட ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. பாய்.